பாலனி ஃப்ரம் லால் சலாம். அந்த பாட்டு வந்து கடவுள்கிட்ட ஒருத்தர் மன்றாடி வேண்டுற மாரி இருக்கும். இந்த நம்ம ஸ்கூல் புக்லலாம் படிச்ச இந்த கடவுள் வாழ்த்து, அந்த டைப்ல ஒரு மாரி ஸ்கெட்ச் பண்ணியிருக்க பாட்டு தான் இந்த பாட்டு. அது வந்து நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, எந்த தப்புமே செய்யல. ஆனா எனக்கு வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்திட்ட அப்படின்னு கடவுள பார்த்து கேட்குற மாரி இருக்கும். ஸோ, அதில அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட்டு பாதி, அந்த முதல் சரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நான் நல்லவன் தானே, எல்லா மாரலுமே நான் ஃபாலோ பண்ணி வாழ்றேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னை ஏன் இப்படி பண்ண? அப்படின்னு கடவுள பார்த்து கேட்குற மாரி இருக்கும். அந்த பாட்டோட 2வது பாதி 2வது சரணம் பார்த்தீங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் கடவுள் நீ நெனச்சா தான் வந்து இந்த உலகத்தில எல்லா உயிரும் நல்லா இருக்க முடியும். அதையும் வந்து நான் நம்புறேன். அதான் உண்மைன்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாரி இருக்கும். அப்படியே நம்ம மைண்ட் அலைப்பாயிர மைண்ட வந்து அப்படியே அமைதிப்படுத்தி, ஒரு சின்னதா ஒரு நல்ல ஒரு ஹோப் குடுக்கும் இந்த பாட்டு. ரொம்ப பர்சனலா இந்த பாட்டு இருக்கும். அதாவது ஒரு ஒரு சிங்கிள் பெர்சனுக்கும் கடவுளுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனா இருக்கும். அந்த பாட்டு நல்லா டெப்த்தா அதோட சவுண்ட்ஸு, அந்த பாட்டு அப்படியே ஒரு ட்ராவல் மாரி, அப்படியே நம்மள அழகா கூட்டிட்டு போகும். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும். அது ரொம்ப பர்சனலா இருக்கும். ஒரு ஒரு ஆள் ஒரு கடவுள பார்த்து பாடுற மாரி, அது எந்த டேர்முமே ஜெனரலைஸே பண்ணாது. அதனாலேயே தனியா இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஆறுதல் தர பாட்டு. கேட்டு பாருங்க. தேவா சார் எப்பயாவது தான் ரேரா இந்த மாரி மெலோடிஸ்லாம் பாடுவாரு.